ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா ஒரு கரங்களை சூடாக தட்டி, கர்த்தர் நல்லவர், மகிமையான கர்த்தர். க்ளோரி. எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே பரலோகத்தை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதை பார்க்க போகிறோம். ஆமென். மோசேயை அனுப்பின அந்த அற்புதமான தெய்வம் அந்த பெரிய பார்வோன்ட்டு அனுப்பும் பொழுது அத்தனை திரளான ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அவனை அனுப்பின பொழுது, உன்னை யார் அனுப்புனா, நீ எங்கேருந்து வாரான்னு கேட்டால் நீ சொல்ல வேண்டியது, இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார். அது மாத்திரமல்ல, இருக்கிறேன் என்கிறவர். ஒருவேளை அவன் கேட்டிருப்பான், அது என்னடா இருக்கிறேன் என்கிறவர்னு கேட்டிருப்பான். நாங்கள் கோடிக்கணக்கான தேவர்கள் இருக்கிறார்கள் இந்த எகிப்தில், யாரை சொல்கிறா இருக்கிறேன் என்கிறவர்னா? தூக்கி அந்த கோலை போட்டதுமே அருமையான தேவ பிள்ளைகளை, அத்தனை பெரிய ராஜ்யத்தை, தேசத்தை அசைப்பதற்காய் தேவன் மோசேயின் கைகளினால் பலத்த அற்புதங்களை செய்தார். ஆமென். இன்றைக்கு அப்படியே உங்கள் கண்களை மூடி அப்படியே பரலோகத்தை நோக்கி பாருங்க. யார் யாருக்கு இந்த வருஷத்தில் பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ, தேவனுடைய திருச்சபை மூலமாய் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்பதற்காய், உங்கள் சபையில் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நானே கொடுத்த தரிசனம் என்று காட்டுவதற்காய், உனக்காக பேசின இந்த ஆண்டு உனக்காக திருச்சபையில் இருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அவர் நானே பேசின, நானே கொடுத்த வார்த்தைகள் என்பதை அவர் உறுதிப்படுத்தும்படியாய் இன்று நம் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். நம்பிக்கையோடு அப்படியே பரலோகத்தை நோக்கி பாருங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா தேவ பிள்ளைகளும் கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இன்று இந்த 2026 நீர் செய்ய போகிற அற்புதமும் அதிசயமும் பயங்கரமுமான காரியங்களை நிரூபிப்பதற்காய், எங்களை நம்ப செய்வதற்காய், நாங்கள் விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்படுவதற்காய், ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய், ஒரு அனுகூலமான அடையாளத்தை நீர் காண்பிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் கேளுங்க. ஐயா, எங்களுக்கு நடக்க போகிற மேன்மைகளை, எங்களுக்கு செய்ய போகிற ராஜரீக மேன்மைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாய் இந்த இடத்திலே ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கி வந்தது போன்ற ஒரு மகிமையான அக்கினி எங்கள் மீது இறங்கி வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தொடும்படியாய், என் தெய்வமே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், யார் யாருக்கு சரீரத்திலே, ஆவி ஆத்துமாவிலே, குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்ன தடைகள் இருக்கிறதோ, என்ன விதமான சோதனைகளும் வேதனைகளும் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக தயவு இறங்கி வரும்படியாய், கர்த்தருடைய அற்புதங்களை செய்கிற கரம் இறங்கி வரும்படியாய், ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்று 3.5 வருடம் இந்த பூமியிலே நடமாடிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இன்று எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய், நீர் இருக்கிறவராகவே எங்கள் சபையிலே எப்பொழுதும் என்றென்றுமாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த குணமளிக்கும் சுவிசேஷ ஆராதனையிலே அற்புதங்களை செய்வீராக. பிள்ளைகள் விசுவாசத்தில் திடப்படும்படியாய் பெரிய காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அழகா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அருமையான தேவ பிள்ளைகளை, உண்மையாகவே இது ஒரு அற்புதமான நேரம். கர்த்தர் பாருங்க, அவர் இருக்கிறேன் என்பதை நமக்கு நிரூபிக்க, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதை நமக்கு காண்பிக்க மிகவும் பிரியமாய் இருக்கிற கர்த்தர். ஆமென். அவர் இருக்கிறார்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆவல், ஒரு வைராக்கியம், ஒரு வேகம் உண்டாகும். அதை கர்த்தர் எப்பொழுதும் நிரூபிப்பதற்கு வாஞ்சையாக இருப்பார். இன்று நம்ம மத்தியில் நான் உங்களுக்கு சொல்றேன், அருமையான காரியங்களை கர்த்தர் நடத்துவார். நல்ல கவனிங்க. வேதத்திலே ஒரு அற்புதமான காரியம் இருக்குது. அந்த 3.5 ஆண்டு காலம் என்ன நடந்தது? நல்ல கவனிங்க. அந்த 3.5 ஆண்டு காலம் வேதத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, என்ன தான் நடந்துச்சு? 3.5 வருஷம் இருந்தார, என்ன சங்கதி நடந்தது? 3.5 வருஷம் சிம்பிளா சொல்லியிருக்கு. வேதத்திலே ரொம்ப அழகா சொல்லியிருக்குது. 3.5 வருடம் கர்த்தருடைய ஊழியத்தில் நடந்தது சங்கதி இதுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே சங்கதி இங்கேயும் நடக்கும். ஏன்னா அதே
ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த வசனத்தை வாசித்துட்டு அந்த வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் தான், ஒரு சின்ன கிளிப், வேற ஒன்றும் இல்லை, பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 10:38 நம்ம அநேக முறை கேட்டிருப்போம். இது 37 இருந்து வாங்க, ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கிக்க பிறகு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நடந்த சங்கதி இதுவே. யோவான் வந்தாரு, ஞானஸ்தானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாரு, எல்லா வேலையை முடிச்சாரு. அதுக்கு பிறகு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் வரைக்கும் நடந்த சங்கதி இதுவே. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவருடைய ஊழியத்தில் நடந்த சங்கதி இதுவே. அநேகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது முக்கியம் இல்லை, இது முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம், ஹீலிங்லாம் முக்கியம் இல்லை, ரட்சிப்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், பாவ மன்னிப்பு தான் முக்கியம். இயேசு வந்தார்னா பிரசங்கம் பண்ணுவார், வியாதிகளை சுகமாக்குவார், விடுதலை வேண்டியவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்படிதானா இல்லையா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இது ஒரு விடுதலையின் தேவாலயம். அப்படிதானா இல்லையா? நல்ல கைகளை தட்டி, இது ஒரு விடுதலையை கொடுக்கிற கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய சரீரம். ஆமென். அவர் இங்கே இருக்கிறார், அவர் அதை செய்வார். பாருங்க, நடந்த சங்கதி இதுவே. எல்லாரும் சொல்லுங்க, நடந்த சங்கதி. அழகா சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆண்டவருடைய அந்த அத்தனை கால ஊழியத்தில் பாருங்க, அவர் 3.5 வருஷம் செய்ததை நம்ம 300 வருஷம் ஆனாலும் செய்ய முடியாத ஒரு மனுஷன். அவ்வளவு திரளான காரியங்கள் அவர் செய்திருக்கிறாரு. ஆனால் அது என்னதான் நடந்துச்சு? நடந்த சங்கதி இதுவே. அடுத்த வசனத்தை பாருங்க. இப்பதான் நம்ம அதை பார்க்கணும். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், பரிசுத்த ஆவியினாலும் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? தேவனே, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே நம்மோடு இருக்கும்படியாய். பாருங்க என்ன நடக்க, அவருடனே கூட தேவன் இருந்தபடியினாலே என்ன நடந்துதான், அவர் நன்மை செய்கிறவராகவும். என்ன சார் நன்மை செய்தாரு? பேசிட்டு போயிட்டாரா? இல்ல, நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆமென். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்த அபிஷேகம் சார், அது அவர்கிட்ட இருந்த அபிஷேகம், அவர் தலையில் இருந்த அபிஷேகம், அவர் வல்லமையினாலும் ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினாலே தேவன் அவரோட கூட இருந்தார். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலனடைவீர்கள். ஐயா, பரிசுத்த ஆவி வரும் பொழுது ஏதோ ஆவி வருது, ஏதோ புறா வருது, புறா மாதிரி வரும், அல்லது ஒரு ஷேக் வரும், அல்லது பாசைகள், எல்லாம் நல்லதுதான். ஆனா பரிசுத்த ஆவி வரும் பொழுது தெய்வமே உனக்குள்ள வந்துடுறாரு. ஆமென். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். பரிசுத்த ஆவி வரும் பொழுது யார் வந்துடுறா? தெய்வமே உங்களுக்குள்ள வந்துடுறாரு. ஆமென். அவர் உள்ள வந்துட்டா என்ன ஆகும் சார்? தேவனுடைய ராஜ்யமே வந்துடுது. அதான் கர்த்தர் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அந்த ஒளியின் ராஜ்யம், அந்த வல்லமை, அந்த பவர், அந்த அக்னி பக்கமாய் வரும் பொழுதே இருளின் ராஜ்யம் பறந்துரும். எங்க போகுதுன்னு தெரியாது, எங்க போகுது இருளின் ராஜ்யம் தெரியாது. ஒரு செகண்ட்ல, இந்த செக்கினால ஒரு மனுஷன் வந்தான். முதல் பிரேயர், அந்த ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கிறாரு, 1 வருஷம் சர்ச்சுக்கு வரலையா. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? வயிறெல்லாம் புண்ணா நோக்குதான். எப்படி? அவருக்கு ட்ரெஸ் பட்டாலே, அவருக்கு ஷர்ட் பட்டாலே வலிக்கும். அப்படி ஓடி இருக்கிறாரு. ஆமாம், அங்கே சில நண்பர்கள் எல்லாம் பாஸ்டர்லாம் கூட இருக்கும்போது அப்படி ஒரு ட்ரெஸ் பட்டா கூட வலிக்கும், அவருக்கு ஷர்ட் பட்டா கூட அவ்வளவு வலி. ஆள் அப்படி பயங்கரமாக இருக்கிறாரு. கர்த்தர் இருக்கிறாருங்களே. Now I said like that. Now Jesus Christ our Lord, Savior, Redeemer, Healer. நம்மோட இருக்கிறவர் யாரு? கர்த்தர், அவருடைய தேவன் அவருடைய இருந்தபடியினாலே இப்போ உனக்கு ஒரு வலி இருக்காது. ஒரு வலி நீ பார்க்கவே முடியாது. நீ சேலஞ்ச் பண்ண பிறகு ஒரே ஷூட்டிங்கில், ஒரே இயேசுவின் நாமத்தினால் நீ சொன்ன ஒரே வார்த்தையில் ஒரு வலி இல்லாமல் டமால் டமானி அடித்தாலும் சிங்கம் மாதிரி அப்போ துள்ளுறாரு, ஓடுறாரு, ஒரு வலியுமே இல்லை. நல்ல கைகளை தட்டி உங்கள் வியாதியின் லெவலை புரிஞ்சுக்கிடுங்க. அவ்வளோதான். தட்ஸ் வாட். அவ்வளவுதான். சொல்லுங்கள் வாய் திறந்து, அவ்வளவுதான். நல்ல வாய் திறந்து சொல்லுங்கள், அவ்வளவுதான். ஆமென்.
கர்த்தர் அவ்வளவு பெரிய ஒரு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இன்றைக்கு கர்த்தர் பாருங்க, ஏன் நடந்த சங்கதி இதுவே. சொல்லுங்க மறுபடியும், நடந்த சங்கதி மறந்துடக்கூடாது. நடந்த சங்கதி இதுவே. அந்த 3.5 வருட காலம் அவர் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாரையும் விடுவிக்கிறவராக, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நடந்த சங்கதி இதுவே, நடக்க போகிற சங்கதியும் இதுவே. ஏன்னா அதே இயேசு இங்கே இருக்கிறார். தயவுசெய்து உங்களுக்கு அன்பாக ஒரு காரியம் சொல்கிறேன். நான் பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம், செல்வகுமார் ஐயா வந்து என்ன ரொம்ப நேசிக்கிற ஒரு அற்புதமான மனுஷன். உண்மையாகவே ஒரு அற்புதமான மனுஷன். அவற்றை உள்ள அன்பு, அவருக்கு அந்த சுவிசேஷத்தின் மேலே உள்ள வெறியில் என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு அற்புதமான தேவ மனுஷன். எனக்கு ரொம்ப அநேக இடங்களில் பெரிய ஆதரவாக இருந்திருக்கிறாரு. இங்கேயும் கூட நாங்கள் இனி முடிச்சுட்டு பிலிப்பைன்ஸ் போகிறோம். அவர் ரொம்ப வேகமாக, ரொம்ப தாகமாக என்ன பண்ணுறாரு, பிலிப்பைன்ஸில் போய் 6 மாதம் அங்கே போய் முழக்க போகிறோம். ஏமேன். மணிப்பூர் போனோம். மணிப்பூரில் போய் அடி நொறுக்குன்னு 7 மாவட்டத்தில் அந்த கலவர டைமில் எல்லா 100கணக்கான செக் போஸ்ட் இருக்கும்போது நாங்கள் எங்கள் டீமெல்லாம் சேர்ந்து அங்கே போகிறோம். அங்கே போயும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். சீசர்களாக ஆயிட்டோன்னா சீசர்களை என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்துவிட்டார்கள். உலகத்தை கலக்கிடுவீங்க. நம்புகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு சீசனாக மாற்றிட்டீங்கன்னா உங்கள் ஆபீஸு, உங்கள் நிர்வாகம், உங்கள் தொழிலில் நீங்கள் எவ்வளவு சின்னவனாக இருந்தாலும் சரி உங்களை 1000ஆய் பெருக பண்ணுவார். நல்ல சாட்சியாய் கொண்டு வருவார். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சீசனாக இருந்துக்கிட்டே வேலை செய்கிறீங்கன்னு வைங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களை கொண்டு அவர் உயர்த்தி என்ன செய்வார்? அப்படியே உங்களை உயர்த்தி அநேகர், ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கறதுக்கு மாதிரி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அதற்கு தான் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்கு கூட ஒரு அருமையான ஒரு டேனியல் ஒரு ஐயா அப்படி தானே, அவரை அறிமுகப்படுத்தி விட்டார். இன்றைக்கி போய் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். உண்மையாகவே கர்த்தர் ஒரு அற்புதமான வழியை எங்களுக்கு அங்கே நாங்கள் போகிறதுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் உங்கள் பாஸ்டர் பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆமென். உங்கள் சபை சுவிசேஷத்தின் மேலே ஒரு வாஞ்ச உள்ள, தீவிரம் உள்ள ஒரு சபை. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை மதிக்கும் பொழுது அதுக்குள்ள ரிவார்டை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதை கொடுத்துருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாம் இப்படி இத்தனை திரளாக இருக்கிறீங்க. புதிய பில்டிங் போக போகிறீங்க. அது இன்னும் மகிமையாக இருக்கும். இன்னும் மகிமையாய் அது கர்த்தரே கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். இது யாரும் கொண்டு வந்தது கிடையாது. கர்த்தரே கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளெல்லாம் அப்படி இருத்தி பெரிய ஒரு ஆராதனை ஸ்தலமாக மகிமையாக மாற்ற விரும்பி கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். எல்லாரும் தைரியமாக நின்னுங்க. எல்லாரும் தைரியமாக, அதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆண்டவர் பெரிய அற்புதமான ஆண்டவர். என்ன, எல்லாரும் நல்ல ஆத்துமாக்களை சம்பாதிங்க. ஆத்துமாக்களுக்காக இறங்கி வேலை செய்யுங்க. வாலிப தம்பிமாரெல்லாம் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தரை குறித்து சொல்லி, கர்த்தரை குறித்து என்ன செய்யுங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் வேலையை செய்தீங்கன்னா உங்கள் வேலையை கர்த்தர் செய்வார். ரொம்ப லகுவாக்கிட்டாரு. உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த நடந்த சங்கதி இன்னைக்கு மெயின் கான்செப்ட் என்னன்னா, நமக்கு இந்த சுவிசேஷமே வேதம் சொல்லுது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். இந்த சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்குமா. என்னடா சொல்றானுங்க, ரத்தங்கிறானுங்க, தழும்புங்கிறானுங்க, அப்படியே தழும்புங்கிறானுங்க. அவனுக்கு அது புரியாது. கெட்டு போகிறவன், அவன் கெட்டு போறவன், அவனை அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சிலுவை பற்றிய உபதேசமே தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலன் எங்க இருக்கு பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசமே தேவ பலனாய் இருக்கிறது. அப்படின்னா என்னையா, இந்த உபதேசம், இந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, அது உங்கள் நினைவுகளையும், உங்க இருதயத்துக்குள்ள பாஞ்சு உங்க இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையுமே
எந்த டாக்டரும் செய்ய முடியாது. இதை எண்ணங்களையும் நினைவுகளையும் வரையறுக்கத்தக்கதாக உள்ளே இறங்கும். ஆமென். ஐயா, உங்க இருதயத்தை நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கிறோம். உங்க எலும்புகளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை பாயும். அது ஊனையும் கணுக்கையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாய் அது உள்ள போய் தேவனுடைய வார்த்தை வேலை செய்யும். நீங்க கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? உங்க சரீரத்தில் வேலை செய்யும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அதான் வேதத்தை சொல்லுங்க, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். ஆமென். வசனத்தை இப்ப பேசுற உங்களை நோக்கி வர்ற வசனங்கள் உங்களை குணமாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு காரியம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார்னு இருக்குது. என்ன அழிவா இருக்கட்டுமே, அருமையான தேவ பிள்ளைகளை நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன வியாதியா இருந்தாலும் சரி, எங்க கட்டி இருந்தாலும் சரி, ஆர்த்தரைட்டிஸா இருக்கலாம், ஒருவேளை மூக்கில் நல்லா கவனிங்க. நான் சொல்றதெல்லாம் 90% நடக்கக்கூடியது, சும்மா உள்ளது நான் சொல்லலை. உங்களுக்கு மூக்கில் சுவாசிக்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை எலும்புகள் அடைச்சியோ சத அடைச்சியோ இருக்கலாம். ஒரு செகண்ட்ல திறக்கும்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா நீங்க சொல்ற ஸ்டைல்லே திறந்துரும். ஆமென். உங்க எலும்புல என்ன பிரச்சனை, எந்த ஜாயிண்ட்ல இருந்தாலும் சரி, எல்லா எலும்புகளுக்கும் நான் சொல்றேன் நல்லா கவனிங்க. உங்களுக்கெல்லாம் நான் பேசுறது கேட்கலையோ, சிலருக்கு கேட்காம இருக்கலாம், சிலர் கேட்டாலும் கேட்காத மாதிரி இருக்கலாம். அதில் நமக்கு அந்த ரைட் இருக்குது. ஆனால் உங்க எலும்புகளுக்கு அந்த ரைட் கிடையாது, அந்த மலைகளுக்கு அந்த ரைட் கிடையாது. ஆமா, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னா கேட்கும்னு சொன்னவங்க மாத்திரம் நல்லா கைத்தட்டுங்க. உங்க நரம்புகளுக்கு கேட்கும், உங்க நரம்பு மண்டலத்துக்கு கேட்கும், உங்க எலும்புகளுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்கும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன செய்ய முடியும்னு சொல்லி எல்லாருக்காகவும் சீக்கிரமாய் ஜெபிக்க போகிறோம். நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், நல்லா நம்புங்க. உங்களுக்கு ஃபெய்த் வந்துட்டுன்னா நம்ம என்ன செய்யலாம், டக்குன்னு ஜெபிக்க போகிறோம். என்ன ஆர்த்தரைட்டிஸ் இருந்தாலும் சரி, என்ன ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தாலும் சரி, L3 L4 L5 C3 C4 C5, ஒருவேளை நீங்கள் பெல்ட் கட்டிக்கிறது அல்லது உங்கள் ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, ஹார்ட்டில் அடைப்பு இருக்குது, இப்போ வலியாக இருக்கிறவங்க ஒரு செகண்டில் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். சொல்லுங்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூட்டங்கள்லாம் வேறு எந்த டெக்னிக்கலையும் வர்றது கிடையாது. நம்ம ஊழியம் ரொம்ப பெரிய ஊழியம் ஒன்றும் கிடையாது, ஆனால் வெரி பவர்ஃபுல் ஊழியம், அற்புதமான ஊழியம். இதெல்லாம் வர்றது, இந்த கூட்டங்கள் அந்த நாடுகளில் அந்த பகுதிகளில் வர்றது எல்லாமே அந்த கர்த்தர் தான் ஜனங்களை கொண்டு வர்றது. அவர் குணமாக்குகிறவர், நின்று ஆளுகை செய்கிறவர். என்ன செய்கிறவர்? நின்று ஆளுகை செய்கிறவர். ஆமென். அவர் ஜனங்களை கொண்டு வந்து தான் இந்த மகிமையெல்லாம் நடக்கிறது. இந்த பீகார் கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி கூட்டம்னு சொல்லி? ஆமாம், அங்கெல்லாம் இப்போ நடத்தவே முடியாதுங்கிற இந்த நாட்களில் போய் கர்த்தர் அங்கே நடத்த வச்சாரு. இது எவ்வளோ நாங்கள் ஈஸியாக செய்தோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராகவும் என்ன செய்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். எல்லா நோய்களுக்கும் பின்னாடி நல்லா கவனிங்க, அநேகமான வலி வேதனைக்கு பின்னாடி கர்த்தர் கிடையாது. ஆமென். அங்கே கர்த்தர் கிடையாது. அங்கே யார் இருக்கிறா? சில நேரங்களில் நம்முடைய பலகீனமாக இருக்கலாம், அதில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஒருவேளை நம்முடைய கவனம் இல்லாத இருக்கலாம், அதுலேயும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அநேகமான காரியங்களில் ஜனங்களை ஒருவேளை ஓவர் ஈட்டிங்கில் அல்லது ஸ்லீப்லெஸ் சிச்சுவேஷன் எங்கேயாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து என்ன செய்யறான்? கண்ணியில் அகப்படும்படியாய் வியாதி கொடுக்கிறவன் ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் ஆண்டவரோ அவர் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், ஐ ஆம் த லார்ட் யுவர் ஹீலர். ஆமென். வேதத்தில் எவ்வளோ அழகாக சொல்லிக்க பாருங்க. அவர் சொல்றார் ஐ ஆம் த லார்ட். நம்மளுக்கு தமிழில் எழுதப்பட்டிருக்கோம் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர்னு எழுதியிருக்கோம். ஆனால் ஆங்கிலத்தில் ஐ ஆம் த லார்ட் யுவர் ஹீலர். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. டாக்டர்களால் நமக்கு சரி பண்ணுற காரியங்களை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம், ஓகே, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் டாக்டர்களால் என்ன முடியாதோ, டாக்டர்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத, நிரந்தரமாக சுகமாக்க முடியாத எத்தனையோ வியாதிகளை கர்த்தர் குணமாக்க முடியும். சொல்லுங்க ஆமென்.
ஹல்லேலூயா. அதனால் தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி ஆட்கள், உங்களுக்கு ஒருவேளை ஒரு வெயிட்டை தூக்க முடியாது, அல்லது கையை காலை அசைக்க முடியாது, காலில் நடந்தால் வலிக்கும், துள்ளுனா வலிக்கும், இந்த மாதிரி கட்டி இருக்குது வலிக்குது, அல்லது உங்களுக்கு நோஸில் பிளாக்கேஜ், அல்லது தலையெல்லாம் ஃபுல்லாக வலி, ஃபிட்ஸ் இருக்குது, ஃபிட்ஸுக்காரங்கெல்லாம் தப்பிடாங்க, கண்டிப்பாக வந்து அது ஒரு ஆவி உங்கள்கிட்ட இருந்து போயிடும். இதை மாதிரி என்ன வேதனை இருந்தாலும் ஒரு செகண்டில் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு ஒரு நேரம் இல்லை, சிலருக்கு 2-3 நேரம் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆதங்கம் கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. அந்த சுவிசேஷம் அறிவிக்கும் படும் பொழுது கர்த்தரே அதில் பிரசன்ட் ஆவார், உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலையை கொடுப்பார். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இதில் பாருங்க, ஒரு 2 ஸ்திரீகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம், விரைவாய் பார்க்க போகிறோம், கொஞ்சம் சீரியஸாக கவனிங்க. யோவான் 11:20 பார்த்தீங்கன்னா 2 பெண்மணிகள், அருமையான 2 பெண்மணிகள், 2 பேரும் ரொம்ப அற்புதமான ஆட்கள். 2 பேரும் எப்படி ஆண்டவர் வந்துட்டார் வருகிறார் கேள்விப்பட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, எப்படி கிருபையை பெற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டில் இருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, அப்படி மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க, மார்த்தாள் கேள்விப்பட்டு ஓடோடி போறாங்க. ஓடோடி போய், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். ஓடி போனாங்க, நல்ல லேடி தான். அங்க போன போக்கில் போய் சொன்னாங்க, நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட். இன்னும் 3ஆவது சொல்றாங்க, இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வார், உமக்கு செய்வார். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவனுக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். நல்ல நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, நல்ல விசுவாசத்தில் தான் பேசுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா போட்டா தொடர்ந்து போடுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அறிந்திருக்கிறேன் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிக்க, இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். ஆண்டவர் அந்த சீக்ரெட்டை, மெஜஸ்டிக் திங்க சொல்றாரு, அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் நீ சொன்ன உடனே பாருங்க, ஓ மைட்டி காட், அவள் உடனே சொல்றா, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே. இதுதான் சிலருக்கு ஞானம், சிலருக்கு அறிவு, சிலர் அறிவை கெடுக்கிறது. அறிவு அவங்களுக்கு கெடுத்துரும், ஞானம் ரொம்ப முத்தின ஞானம் அவங்களுக்குள்ள மிராக்களை கெடுத்துரும். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த அம்மா பாருங்க சும்மா இருக்காது. இந்த அம்மா பாருங்க படபட அவர் பேசின உடனே, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதும் கடைசி நாட்களிலே அது நடக்கும், அவனும் உயிர்த்தெழும் என்று அறிந்திருக்கிறேன். ஓ வெரி குட். உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்னம்மா பேசிட்டு இருக்கிறா, நானே கர்த்தர் சொல்றாரு. 25 உடனே அடுத்த வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, இதை பாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். எல்லாரும் வாயத்திறன் சொல்லுங்க பார்க்கலாம், நானே. நல்லா அழகா சொல்லுங்க. நீங்க சொல்ற வார்த்தைகள் உங்களை சுகமாக்கிறோம். உண்மையாகவே சொல்றேன். நல்லா நீங்க கன்ஃபஸ் பண்ற வார்த்தைகள், அவரே சொல்லுங்க, வாய் திறந்து, அவரே, எங்கள் இயேசுவே, எங்கள் மத்தியில் இருக்கிற எங்கள் இயேசுவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். எங்க தேடுறது அதை, உன்னை விடுவிக்கிறவர், உன்னை சுகமாக்குறவர், உன்னை ரட்சிக்கிறவர் ஓம் முன்னால நின்றுட்டு இருக்கிறார்மா. அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எத்தனை ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அப்படி ஆண்டவர் சொன்ன உடனே, ஓ மைட்டி காட். என் 26 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் வரும் கேட்காரு, ஓ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், இதை விசுவாசிக்கிறாயா அப்படிங்கிறார் ஆண்டவர். இதை விசுவாசிக்கிறாயா நீ கேட்ட உடனே அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே. அப்பவும் பாருங்க, ஆமான்னு சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கலாம். அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க 27, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஓ ரொம்ப விளக்கமான ரொம்ப அற்புதமான காரியம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 28 இவைகளை சொன்ன பிறகு அங்கே நல்லா கவனிங்க, ரொம்ப அற்புதம். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் த்ரூக்காக கர்த்தர் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, எப்படி ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணுறது, யார் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த அம்மா என்ன செய்தாங்க, அவள் இனி வரப்போகிற ஒரு அம்மா ஒரு பாத்திரம் என்ன செய்ய போகுதுன்னு இந்த அம்மா கவனிக்கணும் பாருங்கள். உடனே அவர் என்ன பண்ணுறார், இதில் சொல்லி இதெல்லாம் பேசி பார்த்த பிறகு அங்கே ஒன்றும் நடக்கலை, ஒரு அசைவும் இல்லை, ஒரு மூவும் இல்லை. ஆண்டவர் அப்படியே நிற்கிறாரு. ஏதோ நான் நினைக்கிறேன் ஆண்டவர் மூவ் ஆகவே மாட்டார்னு தெரிஞ்சு இந்த அம்மா ஓடுறாங்க. 28 பாருங்கள், இவைகளை சொன்ன பிறகு அவள் போய் தன் சகோதரியாக மரியாளை ரகசியமாய் அழைத்து, ஏன்னா நான் போட்ட
சாவிலெல்லாம் ஒன்றும் வேலை நடக்கலை, நான் பேசுனதில் ஒன்றும் காரியம் நடக்கலை, என்னால் முடியலை, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் நீ சொல்கிறாங்க. உடனே மரியாளை பாருங்கள் என்ன செய்கிறா பாருங்கள். 29 உடனே என்ன செய்கிறாங்க, அதை கேட்ட உடனே மரியாள் சீக்கிரமாய் எழுந்து, அந்த எழுத்துக்கு அழக பாருங்கள், சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். ஆமென். இயேசு இன்னும் கிராமத்தில், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 பாருங்க, இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். உள்ள வரல, அசையல்ல, அங்கே இருக்கிற, அவ சந்திச்ச இடத்துல இருக்கிறாரு, மூவ் ஆகல. என்ன கொடுமை பாருங்க, உள்ள வரவே இல்லை. அதை பார்த்துட்டு அம்மையார் ஓடி போய் கூப்பிட வேண்டியவளை கூப்பிட்டுருக்காரு. இந்த அம்மா வந்த உடனே 32 பாருங்க, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, என்ன ரெவரன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. சிலருக்கு அந்த மரியாதைங்கிற லட்சணமே தெரியாது. கர்த்தருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி அவரை நேசிக்கணும், எப்படி அவரை துதிக்கணும், உண்மையாகவே அநேகருக்கு தெரியாது பாருங்க. அந்த அம்மா நடந்தது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த அம்மா வந்த உடனே அப்படியே ஓடோடி வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க சொன்னாங்க, நீர் இங்கே இருந்தீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும், ரொம்ப அருமையான வேர்டு, நல்லா கவனிங்க, அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியில் கலங்கி துயரம் அடைந்து. எத்தனை அற்புதமான வார்த்தை அந்த அம்மா பேசிட்டு போனாங்களே. இந்த அம்மா வந்திருக்காங்க பாருங்க, என்ன நடக்க பாருங்க. இயேசு கலங்கி, ஆவியில் கலங்கி, துயரம் அடைந்து. ஓ க்ளோரி. எத்தனை பேருக்கு இது ஒரு ஹார்ட்டில் டச்சாக இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க. ஓ மைட்டி காட், அப்படியே பாருங்க, என்ன அருமையான விஷயம். இயேசு கண்டபோது அவருக்கு துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அவள் வந்து பாரும் ஆண்டவர் என்னோடனே 35 எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார். ஐயா, அந்த அம்மா அதிக பிரசங்கி வந்து பேசும்போது மூச்சே இல்லை, ஒரு அசைவு இல்லை. இங்கே ஆவியில் கலங்கி துயரம் அடைகிறாரு. ஒரு வசனத்தில் அப்படியே மொத்தம் அளிக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார். என்ன ஒரு அட்ராக்ஷன், என்ன ஒரு சிநேகம், என்ன ஒரு அன்பு பாருங்க. இவ தான் போய் அவருடைய பாதத்தில் வந்து அந்த நலத தைலத்தை கொண்டு அப்படியே ஊற்றணும். வெளியேறப்பெற்ற தைலத்தை ஊற்றி அந்த அழகான கூந்தலை எடுத்து அதை அந்த தரையோடு சேர்த்து அவர் தரையில் அவர் காலில் என்ன செய்யறான். அந்த அளவுக்கு பணிஞ்ச ஒரு அம்மா. இங்கே அவங்க கேரக்டரை பாருங்கள், என்ன அற்புதமான கேரக்டர் பாருங்கள். ஆண்டவரையே கண்ணீர் விடையே அவருக்கு தெரியும் இப்போ எழுப்ப போகிறாரு. ஆனாலும் அது எப்படி நடக்க பாருங்கள், இயேசு கண்ணீர் விட்டார். ரொம்ப அற்புதமான. அப்பொழுது 38 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு 38 மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்து, இயேசு இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள். இப்பவும் பாருங்க, அந்த அம்மா, ஐயா அது 4 நாள் ஆச்சு, நாருமே. அந்த டெக்னிக்கை பாருங்க. மார்த்தாளும் குறைஞ்ச ஆள் கிடையாது, ரொம்ப நல்லவங்க. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள ரொம்ப தள்ள முடியாது. நல்ல லேடி. பட் அவங்களுடைய வாயை பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க, இப்பொழுது நாருமே. ஓ மைட்டி காட். உடனே ஆண்டவர் எடுத்து போடுங்கன்னு சொன்ன உடனே, ஓ இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால், நல்லா கவனிங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளை, உண்மையாகவே ஒரு செகண்டில் நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு செகண்டில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நான் சொல்லுவேன், நீங்கள் தாராளமாக விசுவாசிக்கிறீங்க. எல்லாரும் உங்களுக்கு இருக்க விசுவாசம் தாராளம் போதும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலே இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து நடுக்கடலில் போய் விழுன்னு சொன்னால் விழுந்துருன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு கடுகளவாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப விசுவாசம் இருக்குது. எல்லாரும் கைகளை தட்டி எங்க உங்கள் விசுவாசம் காமிங்க. நல்ல போதுமான விசுவாசம் இருக்குது. ஆமென். எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, உடனே பாருங்க, அது சொன்ன உடனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிறாரு. உனக்கு சொல்லியிருக்கேன்ல, ஏற்கனவே உனக்கு படிச்சு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொல்லிப்பாங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர் உரத்த சத்தமாய், அது பிறகு என்ன செய்றார், உரத்த சத்தருமாய்,
லாசருவே வெளியே வா. அவர் சத்தம் போட்ட உடனே மரித்தவன் அங்கே இருந்து என்ன செய்யறான்? எழும்பி வெளியே வருகிறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். உங்க வீட்டில் என்ன பிரச்சனையா இருக்கட்டும், உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனையா இருக்கட்டும், இந்த 2026 என்ன சேலஞ்சை நீங்க ஃபேஸ் பண்ணாலும் சரி, எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு தேவையில்லாத அத்தி மரங்கள் போன்ற காட்டத்தி மரங்கள் போன்ற ஏதாவது விஷயங்கள் உங்க வாழ்க்கையில், உங்க சரீரத்தில், உங்க குடும்பத்தில், உங்க குடும்ப வாழ்க்கையில் எழும்பி இருந்தாலும் தோன்றி இருந்தாலும் சரி, கடுகளவு இந்த விசுவாசத்தோடு நீங்க பிடுங்கப்படுன்னு சொல்லி எவ்வளவேனும் சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்தால் நீங்க சொன்னபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யார் சொன்னபடியே நடக்கும்? நீங்களும் நானும் சொன்னபடியே நடக்கும். மலையே பெயர்ந்துருன்ன பிறகு மூக்கில் இருக்கிற கட்டி என்ன சார் கட்டி? மூக்கில் இருக்குது, வயிற்றுல கட்டி இருக்குது, என்ன சார் கட்டி? மலையே பெயர்ந்துருங்கிறாரு. ஆமென். நல்ல சந்தோஷம் ஒரு ஆமென். நீங்க ஆமென் போடுற போடல எல்லா கட்டிகளும் பறந்துடும். நல்லா சொல்லுங்க ஆமென். என்ன சத்தம் இல்லையே? எல்லா மலைகளும் பிடுங்கப்பட்டுரும். ஆமென். நீங்க எதிர்த்து நின்னா போதும், பிசாசு என்ன செய்வான்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான்? உங்களை விட்டு உங்களை போட்டுக்கிட்டு ஓடிடுவான். ஏமேன். உங்களை விட்டு ஓடிடுவான்னு அப்படிதான் அங்கே பிடிச்சி வச்சுருப்பான். அங்கே பிடிச்சி நாங்கள் எத்தனை பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் நோட்டீஸ் போடுவோம் அந்த கூட்டங்கள்லாம். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை பார்ப்பீங்கன்னு எழுதியிருப்போம் லிட்ரலாக. ஆமாம், இந்த கூட்டத்தில் நூற்றுக்கணக்கில் அற்புதங்களை பார்ப்பீங்க. இதுவரை நீங்கள் கண்டிராத விதமான அற்புதங்களை பார்ப்பீங்கன்னு பச்சையாக எழுதுவோம், துணிஞ்சு எழுதுவோம். எங்கிட்ட சில இடத்துல கேட்பாங்க, அது பீகார்லாம் இப்படி எழுதக்கூடாது, போயா எழுதி கூட ஏன் வர்றதை பார்த்துக்கலாம், தலைவர் இருக்கிறாரியா, யாரையா இருக்கிறாரு அப்படிம்போம். எங்கே கொடுத்தாலும் கொடுப்போம். ஜனங்கள் அப்படி வருவாங்க. கர்த்தர் தவறாமல் செய்வார். எந்த பத்திரிகைக்காரனும் டிவிக்காரன் எந்த போலீஸ் யாரும் கேள்வி கேட்க முடியாது. கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். சொல்லுங்கள் ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். சபை கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. சபை என்னவா இருக்குது? கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. நீங்கள் தனித்தனி அவருடைய சரீரமாகவும் அவயமாகவும் இருக்கிறீர்கள். ஐயா, உங்க கை தான் அவருடைய கை, உங்க வாய் தான் அவருடைய வாய். இந்த ஊர்ல என்ன பேசணும் உன் நண்பர்கள்ட்ட நீ நினைக்கிறாரோ, நல்லா கவனிக்க தம்பிமார், உங்க நண்பர்கள்ட்ட என்னென்ன பேச கர்த்தர் நினைக்கிறாரோ உன்னை கொண்டுதான் பேச விரும்புகிறார். சத்தம் வரலையே? உன்னை கொண்டு தான் பேச விரும்புகிறார். உங்கள் நண்பர்கள்ட்ட உங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்கு, அதுக்காக நான் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், அது கொஞ்சம் கூட வித்தியாசமானது. வேண்டாம், அந்த விளையாட்டு வேண்டாம், அதை விட்டுருங்க. மற்றபடி உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட உங்கள் வாயை கொண்டு பேசுவதற்காய் அவர் தாகமாய் பசி தாகமாய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் கர்த்தரை குறித்து சொல்லணும். கர்த்தரை குறித்து சொல்கிற ஜாக்கில் உங்கள் சபையை குறித்து சொல்லணும், அந்த சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த வேலையை நீங்கள் செய்தீங்கன்னா ஆமென், ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலமும் ஆண்டவரே அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது நடக்கணும், இது நடக்கணும், அப்படி வரட்டும், இப்படி வரட்டும், நம்ம எத்தனையோ வேலை கொடுக்குறோம். அவர் வேலையை நீங்கள் கையில் எடுத்து பாருங்க, உங்கள் வேலையை தவறாமல் நடந்துவிடும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்க. சும்மா இருக்கக்கூடாது, கர்த்தரை பற்றி அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் சபையில் அப்படி செய்றீங்க? அதே வேகத்தில் இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அதே வேகம் ஒரு நாளும் உங்களுக்கு குறைஞ்சி போகக்கூடாது. உங்கள் நண்பர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லி அப்படியே சொல்லி பேசி இந்த கர்த்தருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இந்த வேலையை நீங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, அப்புறம் ஒரு கான்செப்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அந்த மார்த்தாளை போல நம்ம இருக்கவே கூடாது. நம்ம மார்த்தாளை போல இருக்கவே கூடாது. மரியாளை போல பரலோகத்தை அட்ராக்ட் பண்ணுறவங்களா, ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணுறவங்களா, அவருடைய இருதயத்தை தொடர்றவங்களா, விசுவாசத்தில் மாத்திரமல்ல தாழ்மையில், அவரை நம்புகிறதுல, அவர் மீது அன்பு செலுத்துறதுல என்ன செய்யணும்? அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உடனடியாக உங்கள் காரியம் ஒரு செகண்டில் நடந்துடும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல வாய்த்திறன் சொல்லுங்க ஆமென். இது எல்லாம் உங்க விசுவாசத்தை காட்டுறது. இதெல்லாம் உங்க விசுவாசத்தை காட்டுறது. இதெல்லாம் அவரை நம்புறது, அவரை ரெவரன்ஸ் பண்றது, அவரை மதிக்கிறது. ஏன் மதிக்கிறீங்க? அவர் கர்த்தர். அந்த அம்மா பாருங்க, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்டை பேசுற மாதிரி வாயில மேலொட்டி வாயில மட்டும் பேசிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா பாருங்க எப்படி பிடிச்சாங்க பாருங்க. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென். சும்மா உள்ளவங்க எல்லாம் சும்மா போயிட்டாங்க, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள்.
யோவான் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, யாவரும் அங்கே பலவந்தமாய் நுழைகிறார்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கும் போது நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட்டில் அடைப்போ அல்லது ஏதோ இருக்கலாம், நீங்கள் என்ன செக் பண்ணணும், நடந்து பாருங்க, ஓடி பாருங்க, ஜம்ப் பண்ணி பாருங்கன்னா வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படக்கூடாது. நீங்கள் ஓடி நடந்து மிதிச்சு துள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் I can say very boldly, amen, உங்கள் சரீரத்தில் எந்த வலியும் இல்லாமல், அது கேன்சர் வலியாக இருக்கட்டுமே, ஒரே செகண்டில் எல்லாம் மாறி போகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆமென், ஆமென். உங்களுக்கு ஹார்ட்டில் என்ன அடப்பாக இருக்கட்டும் சார், என்ன அடப்பாக இருக்கட்டும் சார், இவர் வெங்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்க ஆண்டவர். இருதயத்தில் இருக்கிற 2 அடப்பை தட்டி விட மாட்டாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறவங்க மாற்றி சொல்லுங்க ஆமென். மூக்கில் இருக்கிற ஒரு சின்ன அடப்பை எடுத்து விட மாட்டாரா சார்? என்ன சத்தமா சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்ன தைரியம், விசுவாசம், கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை. இந்த மலையை பார்த்து எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் இது இவ்விட விட்டு பெயர்ந்து போகும் நீங்கள் சொன்னா நீங்கள் சொன்னபடியே நடக்கும். என்ன ஒரு அஷூரன்ஸ், மெய்யாகவே நீங்கள் சொன்னபடியே நடக்கும்னு சொல்கிறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 8:17 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. ரொம்ப அற்புதமான விஷயம். நான் அந்த பலவீனத்தோட தெரியும், இந்த பலத்தை அவர் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் தாமே, மத்தேயு 8:17, அவர் தாமே உங்கள் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை, சத்தமா சொல்லுங்க, சுமந்தார். எதெல்லாம் சுமந்தாரு? பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். நீங்க நம்பணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மேட்டரா இருக்கட்டும், என்ன வலியா இருக்கட்டும், இன்ஸ்டண்டா பார்க்குற எல்லா ஹீலிங்கையும் கர்த்தருங்க செய்வார். இன்ஸ்டண்டாக உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அது அத்தனையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா நம்புங்க. 8:17 மத்தேயுல 8:17 புதிய ஏற்பாட்டில் தான் எழுதப்பட்டிருக்கிறது, மெய் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்படியே இன்னும் பாருங்க, 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, பாவங்களில் இனி வாழாதபடிக்கு நீதியில் பிழைத்திருக்கும்படிக்கு என்ன செய்தான்? அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஆமென். சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளினால், அவர் பட்ட அடிகளினால் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை. ஆமென். அவருடைய தழும்புகளினால் விடுதலை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் அந்த பாவத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்த்ததுனால இனி பாவம் உங்க மேல கிடையாது, உங்க கணக்கில் பாவம் கிடையாது. பாவங்கள் கழுவப்படும் பொழுது சாபங்கள் இல்லாமல் போயிடும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னு எழுதப்பட்டிருக்குது. அது ஆவிக்குரிய மரணமாக இருக்கட்டும், சரீர மரணமாக இருக்கட்டும், பாவத்தினால் இருக்கிற அந்த அகோரத்தை அவர் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். சொல்லுங்க தீர்த்தார். ஆமென். நான் சொல்றதை நீங்க சொல்லணும், வாயை திறந்து, தீர்த்தார். ஹல்லேலூயா. ஏன்னா இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறதுனால நீதி உண்டாகும். நல்லா கவனிங்க. நீதி உண்டானா நமக்கு, நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு நீதி உண்டாகும். வாயினால் அறிக்கை பண்ணுகிறதுனால விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென். வாயினால் அறிக்கை பண்ணுறதுனால என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். விசுவாசிக்கிறதுனால நீதி உண்டாகும். நீதி இருக்குது, எப்பவும் எங்கே இருக்குது. ஆனால் விடுதலை நமக்கு உண்டாகணும்னா நம்ம வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். நீங்கள் சொல்லணும், அவருடைய தழும்புகளினால் நான் சுகமாகிறேன். சொல்லுங்க வாய் திறந்து, தழும்புகளினால் குணமானீர்கள். குணமாவீர்களா ஆனீர்களா? என்ன எழுதியிருக்கு பாருங்க, ஆவீர்களா ஆனீர்களா? ஆனீர்கள். ஃபினிஷ்ட். ஆமென். ஃபினிஷ். உங்க சுகம் ஆல்ரெடி given, you can inherit. வெங்கல சர்ப்பம் போல் அவர் உயர்த்தப்பட்டாச்சு. நல்லா கவனிங்க. வெங்கல சர்ப்பம் போல் அவர் உயர்த்தப்பட்டாச்சு. கொள்ளிவாய் சர்ப்பம் எவனை கடிச்சிருந்தாலும் சரி, அவன் வேற ஒன்றுமே அதுக்கப்புறம் செய்யண்டாம். அவர் ஒன்று மோசையும் ஒன்று செய்யண்டாம், ஆண்டவரும் ஒன்று செய்யண்டாம். வெங்கல சர்ப்பத்தை நோக்கிப்பார், ரட்சிப்பார். நோக்கிப்பார், உனக்கு மரணம் இல்லை, உடனே விடுதலை. வெங்கல சர்ப்பத்தை, தூக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த ஒருவனும் சாகலை, ஒருவனும் சாகலை. நோக்கி பார்க்காத எவனும் பழச்சிருக்கவே மாட்டான். அது போலவே உயர்த்தப்பட்டிருக்கிறார் மனுஷகுமாரன்.
ஆமென். அதுபோலவே உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் யாரெல்லாம் அவரை விசுவாசித்து நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை. கைகளை நல்லா தேவ பிள்ளைகள் நல்லா தட்டி, நமக்கு அந்த விடுதலை வேணும், நம்ம குடும்பத்தில் வேணும், நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இனி பாருங்க, அநேகருக்கு உயர உயர பறக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள். ஆமென். 40 வயசு வரை எனக்கு இந்த ஒன்றுமே தெரியாது ஐயா, அந்த உலகத்தில் இருந்தேன். ஆமாம், சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே சொல்லுவேன். ஏதாவது அம்மாமார் வந்து, ஐயா எங்கள் வீட்டில் என் கணவன் அப்படி போகிறான் இப்படி போகிறான், என் பிள்ளைகள் அப்படி போகிறான். நான் செக்ரட்டரி பெரிய சர்ச்சில், அங்கே இருந்துட்டு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்படியா, இவ்வளோ பிரச்சனை இருக்குதா? அப்போ அந்த ஊரில் அந்த ராஜாக்கம்மங்களான்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போ, அங்கே ஒரு அரச மரம் இருக்கும், அரச மரத்து பக்கத்தில் ஒரு கடை இருக்கும், ஒரு சின்ன அங்கே ஒருத்தன் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான் தாடியை வச்சுட்டு, அவனை போய் பாரு, அவன் வாழ்க்கையில் அழகாக சொல்லுவான் அப்படிமே. எனக்கு எவ்வளோ மண்டையில் வேலை இருந்திருக்கு பாருங்கள் அந்த நேரம். அவன் ஜாதகக்காரன்ட்டையும் சூசுபாக்காரன்ட்டையும் போய் பாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். யார் 40 வயசில் நான் ரசிக்கப்பட்டானா ஒருத்தன் எங்கள் ஊரில் நம்ப மாட்டான். ஏன் நம்ப மாட்டான்னா, வேறு ஒன்றும் இல்லை, கெட்டவனோ பொய் சொல்கிறவனோ ஏமாத்துறவனோ கிடையாது, விவரமான ஆள்லையா. நல்ல வேலை பார்த்தான், நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தான், நல்ல வேலை மாத்திரம் இல்லை, நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல செழிப்பு, பொண்டாட்டிக்கும் செழிப்பு, நல்ல வருமானம், நல்ல வக்கீல், நல்ல அரசியல்வாதி, பறந்துக்கிட்டே இருந்தானே. இவன் எப்படா ரசிக்கப்பட்டான், இவன் எப்படா பந்திவஸ்காரம் மாதிரி பைபிளை தூக்கினாண்டி நம்பவே மாட்டான். அருமையான தேவப்பிள்ளை, அங்கே இருந்த ஒரு மனுஷன் அதுக்கு 40 வயசில் அதுக்கு பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிடுறேன், நம்ம ஆண்டவற்றை என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன். பார்த்த அப்பொழுதே இந்த ராஜாதி ராஜா இருக்கிறாருடா, நம்மை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டவர். அவர் என்ன விரும்புகிறார், என்ன அழைக்கிறார், என் கூடவே இருப்பேங்கிறாரு. அவர் கூடவே நான் இருக்கலாமா, வேற எங்கேயா நான் போக முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் இருக்கிறார். நல்ல வாயத்தின்னு சொல்லுங்க, இருக்கிறார். அதை நோக்கி பார்த்த ஒருவரும் என்ன தெரியும், வெட்கப்பட்டு போக மாட்டான். அதை நோக்கி பார்த்த ஒருவனும் சொல்லுங்க வாய்த்தர் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசமாயின, பிரைட் ஆயிரும். எல்லாம் அங்கங்கே இருக்கிற அந்த வலி இந்த வலி, அங்கே இடுப்பு வலி, அந்த போனில் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு செகண்டில் ஷக் கடந்துரும். ஒரு வெளிச்சம் உதிச்சா எப்படி இருள் பறந்துடும் பாருங்க. வீட்டுக்குள்ள ரூபா எல்லாரும் போன பிறகு அடைச்சி போட்டு இருள் அடக்கம், டப் டப்படி சுவிட்சை தட்டுன உடனே நிச்சயம் இருளே போ நீ சொல்லணுமா, ஒன்றும் சொல்லலாம், ஒரு செகண்டில் எல்லாம் போயிடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். எபிரேயர் 11:1-2 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் என்னவா இருக்குது? நம்பப்படுகிறவைகளின், சொல்லுங்க வாய் திறந்து, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், ஆமென், காணப்படுகிறவைகளின் நிச்சயமுமாய், காணப்படாதவைகளின், ஆமென், காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. பார்த்துங்க, அதில் என்ன சொல்றது? அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 6 சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். இன்னொரு இடத்துல அருமையாக சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினால் வராது யாவுமே பாவம். எல்லாம் பாவமா. விசுவாசத்தில் தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிறோம். விசுவாசத்தில் தான் இயேசு நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். விசுவாசத்தில் தான் நம்ம அழைத்திருக்கிறார். விசுவாசத்தில் நீதிமான்களாக இருக்கிறோம். அருமையான தேவனை, விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். விசுவாசம், ஜஸ்ட் பிலீவ் அண்ட் ரிசீவ். ஆமென். வித்தின் செகண்டில் உங்களுக்கு என்ன இது இருந்தாலும் சரி, ஒரு செகண்டில் என்ன செய்கிறோம், போயிடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தொடச்சி போட்ட ஏதாவது துணி இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க பிரதர். தொடச்சி போட்டது கிடையாது துணிகள், இந்த தூசியோடு இருக்கிற துணி எடுத்து வச்சுடுங்க. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க 15 வருஷம் 20 வருஷம் டஸ்ட் அலர்ஜியில் இருந்திருப்பீங்க. ஒரு செகண்டில் ஒரு டஸ்ட் அலர்ஜிங்கிறது உங்களை விட்டு போயிடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ அந்த 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், நல்லா கவனிங்க, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, சில வேளையில் 2 வருமே. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க வாய் திறந்து சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நடந்த சங்கதி இதுவே. ஆண்டவர் கடந்து சென்ற இடங்களிலெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார்னா ஏன், என்ன ராஜ்யம், எப்படி, என்ன பிரசங்கம் பண்ணார்னா, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, இருளின் ராஜ்யம் இருக்கிறது. ரெண்டு ராஜ்யம் தாங்க. இங்க பல கட்சியோ அல்லது பல நாடுகளோ பல தேசங்களோ கிடையாது. ரெண்டு எல்லா தேசங்களையும் கண்ட்ரோல் பண்றது இந்த 2 ராஜ்யங்கள் தான். எல்லா அரசர்களையும் நாடுகளையும் மனிதர்களையும் கண்ட்ரோல் பண்றது இந்த 2 ராஜ்யம்தான். ஒன்று பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம். இன்னொன்று ஆண்டவருடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். ஆமென். இருளின் ராஜ்யத்தில் இருக்கும்போது அது அந்தகாரம், நோய், வியாதி, கஷ்டம், புலம்பல், சாபம், பந்தரம், சூனியம் எல்லாம் இருள் ராஜ்யத்தில் இருக்கவங்க எது வந்தாலும் எதை போட்டாலும் எல்லா குப்பையும் வந்து அப்பிக்கிடும். ஒளியின் ராஜ்யம் அப்படி கிடையாது. இது வரும், இது பிரசன்ட் ஆகும் பொழுதே, நல்லா கவனிங்க, திஸ் இஸ் a secret. இது பிரசன்ட் ஆகும் பொழுதே, தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுதே இருள் நிற்குமாமா? இருள் நிற்குமா? தேவனுடைய ராஜ்யம் வரும்போது இருள் நிற்குமா? வெளிச்சம் வரும் பொழுது இருள் எந்த ஊர்லயாவது நின்று சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? சண்டைக்கு கூட நிற்குமா? எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆமென். நல்ல சத்தமாக சொல்லுங்க ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் போகிற இடங்களெல்லாம் யோவாசனை ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவன் புதாவிட்ட இருந்துலாம் வர்றான். அவனே சொல்கிறான், மனம் திரும்புங்கள். அவன் ரொம்ப காடாக சொல்கிறான், விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களுக்கு தப்பிச் சொல்ல வழி எவன் சொல்லி தந்தான் உங்களுக்கு? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த ஒளியின் ராஜ்யம், இந்த பவர் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஹிஸ் பிரசன்ஸ், இந்த ஹாப்பினஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் உங்களுக்கு மனம் திரும்பிட்டோம், நம்ம சேஞ்ச் ஆயிட்டோம், நம்ம மைண்டில் பிலீவ் பண்ணிட்டோம், நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அது சமீபமாக இருந்து நான் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். ஒளியின் ராஜ்யம் வரும்போது வேற எந்த ராஜ்யம், ஒரே ராஜ்யம் தான். அந்த இருளின் ராஜ்யம் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும். நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் ஒரு நல்ல சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால தான் அந்த அம்மா 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படியே போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த நம்பிக்கையில் தொடுறாங்க. அந்த நம்பிக்கையில் அவங்க தொட்ட அந்த மாத்திரத்திலே ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர்கிட்ட வல்லமை புறப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே என்னாச்சு உனக்கு? ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. வாய்த்தரன் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை விசுவாசம் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன? அதுதான் அவருக்கு லாஜிக்கே. நீ விசுவாசித்தபடி ஆக கடவது. அவர் சொல்லுவார், நீ விசுவாசித்தபடியே ஆக கடவது. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ போகலாம், உன் வேலைக்காரி சுகமாக இருப்பாள். நீ போகலாம். ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்றாரு, நீ போ. உன் வீட்டில் பிள்ளை சுகமாக இருப்பான், வேலைக்காரன் சுகமாக இருப்பான். அங்கே போய் பார்த்தா அந்த நேரத்தில் சுகமாக இருப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு எங்கிருந்து புறப்படுதோ, அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கிருந்து புறப்படுதோ அது வெறுமையாய் திரும்பாது. ஆமென். அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது உங்க எலும்புகளுக்குள்ள போகும் சார். போன்ஸ் அண்ட் மேரோஸ்க்குள்ள போகும். கணுக்களையும் எலும்பையும் பிரிக்கத்தக்கதாக, வரையறுக்கத்தக்கதாக அது உள்ள போய் என்ன செய்யணுமோ அதை அற்புதமாக செய்திடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு ஒருவேளை மூட்டை மாற்றணும்னு சொல்லிப்பாங்க டாக்டர், அதையும் சொல்லிடுறேன். மூட்டை மாற்றணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை உங்கள் ஹார்ட்டையே மொத்தமாக ஏதோ சம்திங் கொலாப்ஸு அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்லா கவனிங்க, இவர் நம்மோடு இருக்கிறவர் நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிறவர். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? இது என்ன சின்ன ஓட்டையை அடைக்கிறவர் மாத்திரம் இல்லை சார், சின்ன அடைப்புகளை சரி பண்ணுறவர் மாத்திரம் இல்லை. சொல்லுங்க வாய் திறந்து, நொறுங்குண்ட, அழகா சொல்லுங்க, நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிறவர். கையை தட்டி ஒரு எல்லாருக்கும் அந்த ஹீலிங் உண்டாகட்டும். மைட்டி காட். ஆமென். ஓ க்ளோரி. நொறுங்குண்ட இருதயம். அதுக்கு பிறகு அடப்பெல்லாம் என்ன அடப்பு, ஓட்டை என்ன ஓட்டை, எல்லாம் யாராவது ஓட்டை இருதய ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக முதல்ல வந்துடுங்க. வலியோடு இருக்கிறவங்க இருந்தால் முதல்ல வந்துடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மிங்கிறதுனால ஸ்பீடாக பேசுகிறேன். நம்ம இருக்கிறவங்க தயவு செய்து
தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும், நல்லா நடந்து பார்க்கணும், ஓடி பார்க்கணும், மிதித்து பார்க்கணும். கொஞ்சம் இருக்கா போயிடாதுங்க, வந்து என்கிட்ட மறுபடியும் ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை நேரம்னா ஜோம் பண்ணுவேன். ஓகே, ஆமாம், கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், எல்லா வலி வேதனைகளையும் தூக்கி போடுவார். உங்களுக்கு நரம்பு மண்டலம் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனைனாலும் ஒரு செகண்டில் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் இவர். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த மூட்டு வலியில் கிடந்து அவஸ்தைப்பட்டுற ஒருத்தனுக்கு சகலத்தையும் புதிதாக்குறவர் வேறு எதை புதிதாக்குவார்? மூட்டை மாற்றாம உங்களுக்கு ஒரு புதிய மூட்டை வைப்பார். சத்தம் வரலையே? ஆமென். உங்களுக்கு இருதயத்தில் வால்வில் பிரச்சனையாக தூக்கி வச்சுட்டு ஒரு புது வால்வு போடுவார். நோ டவுட். இங்கே பேர் பார்ட்ஸ் தட்டுப்பாடே கிடையாது சார், நம்புங்க. பேர் பார்ட்ஸ் தட்டுப்பாடே கிடையாது. சத்தம் வரலையே? அது மதுரையில் போய் வாங்கணும், இல்லைன்னா துபாயிலேருந்து தான் வரணும், இல்லை கோயத்துலேருந்து வரணும். நோ. இங்கே எல்லா பேர் பார்ட்ஸும் செய்கிறவர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஆமென். சகலத்தையும் புதிதாக்குகிறவர். He is the maker. He can remake everything. He is the creator. He can recreate everything within a second. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய வருஷத்தில், இந்த ஆரம்பத்தில் கர்த்தர் என்ன செய்யிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை, இந்த வருஷம் உனக்கு எப்படி இருக்கும், உன் கூடவே நான் இருந்தால் எப்படி இருக்கும், உனக்கு முன்பாக வந்து நான் வெங்கல கதவுகளெல்லாம் உடைக்கிற, இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் காட்டுறதுக்கும், அவர் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள் வாய் திறந்து, ஹல்லேலூயா. அந்த 38 வருஷம் உள்ள மனுஷனை ஆண்டவர் பாருங்கள், நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்பாரு தானே அவன்கிட்ட. சுகமாக விரும்புறியா? ஏன் கேட்குறாரு? சிலர்கிட்ட கேட்குறாரு, சுகமாக விரும்புறியா, எனக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு நீ நம்புறியான்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் கேட்குற கேள்விக்கு நல்ல கவனிங்க, அந்த மனுஷன் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த மனுஷன் ஒரு குருடன்ட்ட கேட்கும்போது கேட்பாரு, நீ சுகமாக விரும்புகிறியா? ஆமென். இன்னொருத்தனை கேட்ப, உனக்கு நான் என்ன, அவனே குருடன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ உங்கள் சைடில் இருக்கிற ரெஸ்பாண்ட் என்ன பண்ணுறீங்கன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. பாருங்கள், இந்த எப்படி மரியாள் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே எவ்வளோ அழகா, எவ்வளோ நம்பிக்கையில், சும்மா போய் விழ முடியாது, அவ்வளோ பெரிய நம்பிக்கை. அவர் வந்துட்டார், கதை முடிஞ்சிடும், வந்துட்டார், அது போதும். அப்படியே ஒரு அழுகை, அந்த ஒரு அட்ராக்ட் இருக்குல்ல, இது நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். அது உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா, இங்கே நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் தலையில் கை வச்ச உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை செக் பண்ணி பார்க்கணும், தீவிரமாக செக் பண்ணி பார்க்கணும், நடந்து பார்க்கணும், குனிஞ்சு பார்க்கணும், துள்ளி பார்க்கணும், என்ன செய்யணும், ஓடி பார்க்கணும். ஹார்ட்லலாம் இருக்கிறவங்க நல்ல மூச்சை இழுத்து விட்டு பார்க்கணும். கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அங்கே சரியாகித்தான் போகணும். அது ஏன் தெரியுமா? இப்போ உங்களை அப்படியே விட்டுட்டு ஹார்ட்டில் ஓட்டை அடைச்சாச்சு. ஏன் ஹார்ட்டில் ஓட்டை அதிகம் சொல்கிறேன்னா, அந்த ஓட்டைகளை அடைக்காமல் கர்த்தர் விடவே மாட்டார். ஐ நெவர் சா ஃபெயிலியர். லெகிமெண்ட் கிராக் இருக்குதா, லெகிமெண்ட்டை தூக்கி மாற்றிட்டு ஒரு புது லெகிமெண்ட் போட்டுருவார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் வாய் திறந்து, ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒன்றும் உங்களால் கூடாது, உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறாரு. அந்த அபிஷேகம் வந்த பிறகு சொல்கிறார், உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது. உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீங்கள் மாத்திரம் வலி வேதனையோடு இருக்கிறவங்க, ஈவன் உங்கள்கிட்ட கட்டியே இருக்கட்டுமே, என்னோட கொஞ்சம் கோஆப்ரேட், வேற ஒரு கோஆப்ரேட்டில் இன்னொருக்கா செக் பண்ணுங்கள், அப்படி சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டால் போதும், சுகமாகாமல் யாரும் போக மாட்டீங்க. கைகளை நல்லா தட்டி மாட்டீங்க. திருநெல்வேலியில் ராஜன் எட்வர்ட்னி ஒரு அருமையான பாஸ்டர் இருக்கார். அவருக்கு ஒரு மகன் இருக்கார், ஐசக்குன்னு சொல்லி. அவங்க சர்ச்சு ஒரு நல்ல பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சில் வருங்க கர்த்தர் அவ்வளவு அற்புதங்களை செய்தார். அந்த ராஜன் எட்வர்ட், அந்த பாஸ்டருக்கு பையன் ஜட்சன் ஆபிரகாம்னு ஒருத்தர், என்னுடைய நல்ல நண்பர் இங்கே இருக்கிறாரு, அவர் ஆந்திராவில் இருக்கிறார். அவர்கிட்ட இவர் சொல்லியிருக்கிறாரு, வந்தவங்க பாடுகளோட, வேதனை வலி நோயோடு வந்தவங்க யாரும் சுகமாகாமல் போகலை. என்ன வார்த்தை பாருங்கள். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என்ன வார்த்தையா இது, எப்படியா இது சம்பாதிச்சிங்க? இது யார் சம்பாதிக்கிறது? கர்த்தர் கூடவே இருந்து செய்கிறார். ஆமென். அவர் சொல்லியிருந்தார், நான் சக்கினா சர்ச்சில் சொல்லியிருந்தேன், வந்த இதை மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி. அப்புறம் பாஸ்டர் சொன்னார், 2 ட்ரிப் அவர் சொல்லியிருக்கிறாரு. யார் பாஸ்டர் சொல்லி அவர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, எல்லா பேரையும் வலி வேதனையோடு வந்தவங்களை கர்த்தர் குணமாக்கி விட்டார்.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, டாக்டரால் முடியாதது இருக்குது. ஐயா, டாக்டர்களால் முடியாததெல்லாம் டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டராக இருக்கிற நம்ம ஆண்டவரால் முடியும். ஐயா, மருந்து சாப்பிட்டுட்டே இருந்துக்கலாம், சமாளிச்சுக்கலான்னு தயவு செய்து நினைக்காதுங்க. ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கம்மா ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், அவர் ஒரு லட்சணத்தையும் பார்க்கல. 38 வருஷம் இருந்தவன்ட்ட என்ன சார் லட்சணம் இருக்குது? அவன்கிட்ட என்ன மரியாதை இருக்குது? அவன்கிட்ட என்ன தகுதி இருக்குது? அவனை போய் ஆண்டவர் தூக்கி விட்டுட்டு வர்றாரு. அந்த 18 வருஷம் கூனியை தேடி போய் அந்த அம்மாவை அப்படியே தொட்டு கர்த்தர் சுகமாக்கினார. அதே ஆண்டவர் எந்த கொஸ்டினும் இல்லாமல் நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய திருச்சபையில் நல்ல தேவதாசனோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் அக்கறையாய் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பது சத்தியம். சத்தமாக சொல்லுங்க ஆமென். அந்த நாயினு விரத ஒரு அப்பீலும் பண்ணல, அவள் அழுதுகிட்டே போயிட்டு இருக்கிற ஆண்டவர் உடனே நின்று படுக்கை அந்த பாடையை நிப்பாட்ட சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணி இறங்கி வாங்குறாரு. அவ்வளவு வள்ளல் அவர். சொல்லுங்க வள்ளல். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தயவு செய்து நான் செய்த பாவத்துக்கு வந்துச்சு, இது எனக்கு சிலுவை, இது எனக்கு கர்த்தர் சிலுவை, நோயையா சிலுவையை தருவார். உங்கள் 1000 தாய்களை அற்புதமான தாயை விட அற்புதமான ஒரு தெய்வம் அவர். உங்களுக்கு யாரையும் இப்படி சோதிக்க மாட்டார். ஒரு நாள் ராத்திரி தூங்க விடாமல் போட்டு உங்களை வதைப்பாரா? யோசித்து பாருங்கள். உங்கள் அம்மா அது ஒத்துக்கிடுவாங்களா? உங்கள் அப்பா உங்கள் அம்மா தூங்குவாங்களா? யாராவது நீங்கள் தூங்க மாட்டா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நோயினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, உங்களுக்கு சுகம் கொடுக்கறது தான் அவருடைய சித்தம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஏமே. ஒரு அம்மா வந்தாங்க சமீபத்தில் ஏதோ ஒரு சர்ச்சில் வந்தாங்க. அம்மா ஐயா, அது இருக்கிறதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது இருக்கிறதே தூசி மாதிரி ஒல்லியாக நொந்து உடஞ்சிவே இருக்குது. நல்ல விசுவாசி, ஒயிட் அண்ட் ஒயிட் விட்டுட்டு அது கேட்குது கடைசியில், ஐயா இந்த வியாதி கர்த்தர் எனக்கு தந்த சிலுவைன்னு நினைக்கிறேன். இவ்வளவு சூம்பி, இவ்வளவு ஒட்டிங்கி செத்து என்னமா சிலுவையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சொல்லுங்க இரக்கத்தில். சத்தம் வரலையே. ஏமா இந்த நாட்டில் எண்ணெய் கிணறுகள்லாம் இருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே கப்பலா எண்ணெய் வந்துட்டே இருக்கு. யார் கொடுக்குறது சார்? இந்த உலகத்தில் மழையை வர்ஷிக்கத்தக்க தெய்வம் எந்த தெய்வம் கிடையாது. ஆமென். காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட செய்கிறவர் எங்கள் கர்த்தர். ஹல்லேலூயா. மின்னலை புறப்பட செய்கிறவர். ஹல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி பாய்ட்டிக்கா. இந்த மனிதர்களுக்கு இவ்வளவு எண்ணெயை கொடுக்கிறாரு. ஐயா, நாடு பூதா பாருங்க, எல்லாருக்கும் நல்ல நல்ல பழங்களை, நல்ல நல்ல ஆச்சரியமான உணவுகளை, நல்ல சந்தோஷமா சமாதானமா வாழ்றதுக்குள்ள எல்லாம் சுவாசத்துக்கு காற்று, இழல், எல்லாம் தண்ணி எல்லாம் கொடுக்கிறது நம்ம ஆண்டவர். சத்தம் வரலையே. யாருக்காவது வேற யாரும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ. உலகத்தில் காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், தோன்றினவைகள், தோன்றாதவைகள் எல்லாம் நம்முடைய கர்த்தராய் இயேசுவுக்கென்றும் இயேசுவுக்காகவும் இயேசுவின் மூலமாகவும் படைக்கப்பட்டவைகள். கைகளை நல்லா தட்டி, இந்த உலகம் ஃபுல்லாக இவ்வளவு தாராளமா எல்லா டேமில் போய் நின்று பாருங்க. டேமில் தண்ணி 24 மணி நேரமும் தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கு சார். அந்த ஊரில் ஒருத்தன் கூட கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ளல. அந்த ஊரில் போனால் அடிக்கிறான். அவனுக்கும் தண்ணியை கொடுக்குறாரு. இந்த சாதாரண ஒரு மனுஷன் பொண்ணாலே வியாதி பறந்துருது. அதை கர்த்தர் உனக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. தயவுசெய்து அதோடு இருக்குன்னு நினைக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் மாறிடும். சொல்லுங்கள் வாய் திறந்து, எதுவாக இருந்தாலும் நல்ல சந்தோஷமாக சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் மாறிடும். ஆமென். மத்தேயு 9:26 அந்த சிறுபெண்ணின் கையை கர்த்தர் பிடிச்சதான் உண்டு. அந்த தலைவனின் மகள் உடனே அவள் எழுந்திருந்தாள். தொட்ட உடனே. சொல்லுங்க, தொட்ட உடனே. இன்னைக்கு இயேசு எங்க இருக்காரு? எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு? சொல்லுங்க, தலையில கை சொல்லுங்க, மகிமையின் நம்பிக்கையாய். நல்ல அழகாக சொல்லுங்க, மகிமையின் நம்பிக்கையாய். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். எனக்குள்ளே நல்ல தலையில் 2 தட்டுங்க. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வர ஒரு வழி இல்லாமல் போயிடும். இன்றைக்கு போயிடும், இப்பவும் போயிடும். இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே இருக்கிறார். ஏமே நீங்க சொல்ல டிக்ளேர் பண்றீங்க, நீங்க சொல்ல விசுவாச அறிக்கை பண்றீங்க, நீங்க சொன்னபடியே நடக்கும். இந்த ஒளி உங்களுக்குள்ள வரும் பொழுது, இந்த ஆவி, இந்த பவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது, நீங்க ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, எல்லா வலி வேதனைகளும்
ஒரே செகண்டில் போயிடும். ஆமென். அங்கேயே குணமாயிருவீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கம்மா ஆமென். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த 27 ஆண்டவர் சொல்லுவார், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னா இதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீ விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்பார். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கொஸ்டின். அவன் ஆம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னது உடனே ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம இனி நீட்டாமல் உங்களுக்கு அநேக சக்திகள் உண்டு. உங்களுக்கு பைபிள் காலேஜ் உண்டு, டீச்சிங் உண்டு, எல்லாம் இருக்குது. கர்த்தர் உங்களை கழுகுகளை போல உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம இனி சீனுக்குள்ளே போகணும். இது போதும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் பாருங்க, அந்த 3 வருஷம் நடந்த சங்கதி இதுவே. அதுக்கு பிறகு ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு அப்போஸ்தலர் 1:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் 40 நாள் அளவும் சீசர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். பாருங்க, அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி 40 நாள் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். அது கர்த்தருடைய சித்தம். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கும் பொழுது தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும், தைரியம் வரும். அவருக்கு நீ ஓடணும்னு எண்ணம் வரும். அவருக்கு நீ ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்னு எண்ணம் வரும். உங்களுக்கு அவர் செய்த தியாகம் உங்களுக்கு புரியும். பாருங்க, உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். அப்புறம் சொன்னார், பரிசுத்த ஆவி, நான் போறது நல்லது, நான் போகாதிருந்தால் நல்லதல்ல, நான் போவேனே ஆகில் என் பிதாவிட்டிருந்து வேறொரு தேற்றவானை உங்களுக்குள்ள, அவர் உங்களுடனே உலாவி உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே நான் இப்படி ஒவ்வொருவருக்குள்ளே வந்துடுவார். அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர், அந்த தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளே வந்துடுவார். நீங்கள் சொல்ல முடியும், நான் அல்ல, பவுல மாதிரி நீங்களும் தானே சொல்ல முடியும். பவுல மாதிரி நீங்களும் தானே சொல்ல முடியும். இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். ஆமென். கிறிஸ்துவே உங்களுக்குள்ள ஜீவிக்கும் பொழுது அப்ப சொல்றாரு, அதை விசுவாசிக்கிறவங்க, நல்லா கவனிங்க, அதை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. மார்க் 16:17 இருந்து ஆரம்பிங்க. அதை விசுவாசிக்கிற கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். ஓ மைட்டி காட், கிறிஸ்துவே மகிமை நம்பிக்கையா எனக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. பாருங்க, என்ன நடக்குமா? என்ன நடக்கும்? என் நாமத்தினாலே பிசாசுகளை கிக் பண்ணி வரட்டுவாங்க, துரத்துவார்கள். போடா, அவங்க கமெண்ட் பண்ண அவன் ஓடிடுவான். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். போன்னு இல்லை, போய் தீர்றது வரை, கடலில் போய் விழுற வரைக்கும் வரட்டுவாங்க, துரத்துவார்கள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? நவமான பாஷைகளை பேசுவாங்க. அது ஒரு பயங்கரமான வரம். நீ எப்படி பிசாசுகளை துரத்துறது வரத்துக்கு அடுத்தால் எழுதியிருக்கு பாருங்க, நவமான பாஷைகளை பேசுவீர்கள். நெக்ஸ்ட்டு, சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை, என்ன சர்ப்பங்களை? ஐயா, அங்கே வலி, இங்கே வலி, ஹார்ட்டில் வலி, குத்திக்கிட்டே இருக்குது, குடஞ்சிக்கிட்டே இருக்குது, எரியுது. எல்லா சர்ப்பங்களையும் எடுப்பார்கள். தேள்களை மிதிப்பார்கள். சாவுக்கு இனமான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. பன்னிக்காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், கோழிக்காய்ச்சல், கிளிக்காய்ச்சல், பறவைக்காய்ச்சல், எந்த காய்ச்சல், எந்த வைரஸ் வந்தாலும் இந்த கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது, உங்களுக்குள்ள வர்ற எல்லா வைரஸ் அதுக சாகும், நீங்க சாக மாட்டீங்க. அது அஃபெக்ட் ஆகும், நீங்க அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை பற்றி. அப்புறம் சொல்றாரு, வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க கையை தான் வைப்பீங்க, அவர்கள் சுகமாவார்கள். ஜெபம் பண்ண சொல்லல, கையை தான் வைப்பீங்க, அவர்கள் சுகமாவார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். அந்த கடைசி 20 பார்த்தீங்கன்னா, கடைசி அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு கூட்டம், சுற்றிக்கிட்டே இருக்கிற கூட்டம் இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கூட்டங்களும் இருக்குது. அதுங்க வந்து அலைஞ்சு திரிகிற கோஷ்டி சபையில் பாருங்கள். உங்கள் சபையில் மிராக்கிள் நடக்காமல் அவ்வளோ வந்தீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு அதிசய சீத்தான் கர்த்தருங்க வச்சிருக்கிறார். எல்லாரும் இங்கே யாரும் சும்மா வர மாட்டாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சபையில் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை.
இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் பெற்றுக்கொள்ளுவான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இது வந்து ஒரு காற்று. நாங்கள் வந்து ஒரு பரதேசி காற்று வரோம், அது சில காரியங்களை செய்துட்டு அப்படி சுற்றி போயிடும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அப்போ அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே அவர்கள் பேசின வசனங்களை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரம் நெருங்கிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் நல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. திஸ் இஸ் த ஒண்டர்ஃபுல் டைம் மை டியர் பீப்புள் ஆஃப் காட். நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்ஸ்டண்டா, நல்லா கவனிங்க, இன்ஸ்டண்டா சொல்லுங்க, இன்ஸ்டண்டா, உடனடியாக நம்ம அதை பார்க்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென். பாருங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து எப்படி நம்ம ஆண்டவரோடு அவர் பாருங்க, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவன் அவரோட கூட இருந்தார். இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். இங்கு பாருங்க, இவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் சுற்றி திரிந்தார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன பிரசங்கம் பண்ணாங்க தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகனே அப்படிதான் பண்றாரு, இயேசுவும் அப்படிதான் பண்றாரு, அப்பா சீசர்கள் எல்லாம் அப்படிதான் பண்ண சொன்னாரு. நீங்கள் எங்கும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா மனம் திரும்பிட்டா அவனுக்கு அங்க ரைட்டே கிடையாது, அந்த விசுவாசுக்கு ரைட்டே கிடையாது. மனம் திரும்பியாச்சுன்னா சாபத்துக்கு உங்க மேல எந்த ரைட்டும் கிடையாது. மனம் திரும்பியாச்சுன்னா நீங்க பரலோக ராஜ்யம் சமீபமாயிரும். ஆமென். வேதத்தில், ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்ட repent, the kingdom of God is at your hand, at your hand. Kingdom of God, the power, the authority, the Holy Spirit, the anointing at your hand. உங்க கைக்குள்ள இருக்குது, அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க கை பக்கமா இருக்குது, அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த மனம் திரும்புகிற அந்த செகண்ட்ல என்ன செய்கிறோம்? எல்லாம் அந்த ராஜ்யம் சமீபமாக வந்த உடனே எல்லா வலி வேதனைகளும் ஒரு செகண்ட்ல மாறி போகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இப்போ உங்களை தான் கூப்பிடுறேன், யாரெல்லாம் உண்மையாகவே வலி வேதனையோடு இருக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அவங்க வாங்க. உண்மையாகவே யாரெல்லாம் வலி, இப்போ வலி எந்த வலியாக இருக்கட்டும், ஒருவேளை டஸ்ட் அலர்ஜியாக இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை நோஸில், நான் சொன்ன மாதிரி நோஸில் பிளாக்கேஜ் இருக்கிறவங்க, பிரீத் பண்ண முடியாதவங்க, இந்த மாதிரி பட்டவங்களுக்கு நம்ம முதல்ல ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்களோ உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜாயிண்டாக பெயின், ஆர்த்தரைட்டிஸ், அதுக்கு மருந்தே இல்லை, டாக்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி ரிப்போர்ட் இருக்குது, எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நீங்கள் இப்போ நினைக்க வேண்டியது, அவருடைய தழும்புகளினால் சுகமாகிறோம். வாயத்திர சொல்லுங்க, அவருடைய தழும்புகளினால் சுகமாகிறோம், கம்ப்ளீட் ஆகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினால் நீங்கள் வித்தின் செகண்டில் குணமாக முடியும். ஒரு செகண்டில் கர்த்தர் செய்வார். நீங்கள் எந்த ரிப்போர்ட்டை இப்போ நினைக்கக்கூடாது. டாக்டர் ரிப்போர்ட்லாம் எல்லாம் உண்மைதான், டாக்டர்மார் நமக்கு தேவை, நர்ஸுமார் ஹாஸ்பிட்டல்லாம் கண்டிப்பாக தேவை. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஐ ஆம் த லார்ட், யாராலே முடியாததை நான் செய்வேன். இவர்களால் முடிஞ்சதெல்லாம் அவங்க செய்யட்டும், யாரால முடியாததை நான் செய்வேங்கிற சொல்கிற கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம்.